ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மேரினேட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 30 மினிட்ஸாவது வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதைகள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதோடவே ஒரு 4 to 5 கிராம்பு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 2 காஞ்ச மிளகாய் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த மசாலா நல்லா ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல. இந்த சிக்கனுக்கு நான் கொஞ்சம் சேர்த்து தான் அரைச்சிக்கிறேன். இது நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன அன்னாசிப்பூ அது போட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சிக்கனுக்கு அந்த நல்ல அந்த டார்க் கலர் கிடைக்கும். டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா டார்க் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நல்லா எடுத்து வலித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் தயிர் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சிக்கன் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதை இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மிளகாய் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நான் 3ஆக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் சின்ன சைஸ் மிளகான்னா ஒரு 3 மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீண்டும் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைங்க.
இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிக்கனில் இருந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்கள். லைட்டாக ஆயில் அப்படியே வெளியே வருது. ஸோ வந்து இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து நான் ரொம்ப கிரேவி மாதிரி வைக்க போகிறதில்ல, ஒரு மாதிரி பரட்டின மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் எனக்கு 2 ஸ்பூன் மட்டும் போதும். ஸோ மிச்சத்தை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வேறு ஏதாவது இது மாதிரி கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி இதுக்கும் வந்து இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற கறிவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தலைகள் இதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது சிக்கன் வேகறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரே 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், கொஞ்சம் சிக்கன் வேகட்டும். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இறக்க வேண்டியதான். இப்போது இதை இறக்குறதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு 2 ஐட்டம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. மெத்தி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரை மெத்தி லீவ்ஸு, அது வந்து சும்மா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து உங்கள் கையில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு அப்படியே தூவி விடுங்க. இது வந்து நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடவே வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதையும் வந்து அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்ருங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்பவும் வந்து ஒரே மாதிரி செய்யாமல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது வந்து இட்லி, தோசை, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லை ரைஸ் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்ல சூப்பரான நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.